இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் அதே மட்டும்தான். தினசரியா நான் பண்றது அது மட்டும்தான். என்னோட முன் காலகட்டத்தில் நான் எத்தனையோ நேர்காணல்ல நான் கொடுக்காத நேர்காணல்ல எல்லா இடத்துலையும் சொல்றது, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். நான் முன் காலகட்டத்தில் நான் ஒண்ணுமே இல்லாம கூட சாலை ஓரத்தில் கூட இருந்திருக்கேன். அப்பவும் இந்த எல்லா நேர்காணல்ல நான் அதை கௌரவப்படவே இல்லாம எல்லாமே முருகப்பெருமான் எனக்கு இந்த வாழ்க்கை பிச்சையாக கொடுத்தது நான் கௌரவமாகவும் ஒரு பெருமையாகவும் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் மட்டும்தான். இதை கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். முருக பக்தர், இதை நீங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க. முருகன் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க அது புரியவே இல்லை, எனக்கு தெரியவே இல்லை, ஆனா கஷ்டம் மட்டும்தான், துன்பம் மட்டும்தான் என் வாழ்க்கை முழுவதும் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிங்க. என்னன்னா, நீங்க இன்னைக்கு அசிங்கப்படுறீங்க, உங்களை யாருமே மதிக்கல, எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் கண்டிப்பா வரும். எல்லாருக்கும் ஒரு நாள் கண்டிப்பா அந்த நாள் வரும். அது உங்களுக்கான நாள். நீங்க இப்ப நீங்க பாக்குற காணொலியே இது நீங்களா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள்ல உங்களை மதிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களை தப்பா பேசுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து வாங்கின உதவியை வாங்கிட்டு பின்னாடி மறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு நாள் உங்க கூட இருந்து நீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசலனா கூட, நீங்க ஒதுங்கி போனா கூட அவங்க முன்னாடி பேசுவாங்க. அந்த மாதிரிதான் என் காலகட்டம் எல்லாமே. இப்போ முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்திலும் இந்த மனித பிறவி நம்ம எடுத்திருக்கோம், இந்த ஜனனம் நம்ம எடுத்திருக்கோம். இது எதுவுமே நிரந்தரம் எதுவுமே கிடையாது. உறவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எந்த ஒரு செல்வமா இருக்கட்டும், எந்த பொன் பொருள் புகழ் எதுமா இருந்தாலும் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது எத்தனையோ மனிதர்கள் ஆன்மீகவாதிகள் நம்ம பேசினா கூட நமக்கு இன்னைக்கும் ஆனா என்ன, நம்மளாம் மனிதர்கள் தான். நமக்கு காலத்தை கணக்க நமக்கு எல்லாமே தேவைப்படுகிறது. நமக்கு செல்வமா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், நமக்கு வாழ்றதுக்கு இது எல்லாமே நமக்கு தேவைதானா இல்லைன்னு நான் சொல்லலை. இதுல நீங்க அதிகமா நீங்க ஈடுபாடு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்க சமத்துவமா நீங்க இருக்க மாட்டீங்க, சம நிலைமைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு செல்வத்தை நீங்க உயர்ந்திருப்பீங்க. நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க அது குறைஞ்சி உங்க கை மீறி அந்த சூழ்நிலை போய் நீங்க திரும்பியும் அது செல்வம் குறைவா நீங்க இருக்கும்போது அது உங்களால ஏத்துக்க முடியாது, தாங்கவும் முடியாது. அதனால இன்பமோ துன்பமோ அதை நீங்க சமத்துவமா சம நிலைமைக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க. மனசுல வலிக்குதா, சரி அழுதுங்க. ஆனா நீங்க எப்போ உங்களை பிரபஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பிரபஞ்சம் உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கே சில விஷயங்கள் கொடுக்கும். இந்த விஷயம் கொடுத்து இவன் ரொம்ப ஆடுறானா, ரொம்ப சந்தோஷப்பட்டு குதிக்கிறானா, இவன் பழைய வாழ்க்கையில இவன் கஷ்டப்பட்டு இருந்தான், ஆனா இப்ப இவனுக்கு நமக்கு எல்லாமே கொடுக்கும்போது இவன் எப்படி ரியாக்ட் பண்றான் அதை பார்க்கும். அப்போ நீங்க சமத்துவமா இருந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னா, 3 வேளை சாப்பாடு, ஒரு இடம், நம்ம வாழ்றோம் ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, இந்த கடைசி மூச்சு, இறுதி மூச்சு, மரணம் நமக்கு வரப்போகிறது. இது எல்லாமே முருகப்பெருமான் ஒரு காலடியில இருந்தாலே மிகவும் சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கும் இல்லை, என்றைக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். தலைவன் முருகப்பெருமானுக்கு நன்றி.